தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒவ்வொன்றும் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளோ காலம் நம் தாய் தந்தைகள் சிந்திக்காமல் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. இது எனக்கு போர் அடிக்குது. உங்களுக்கு எது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை உத்து பாருங்க. தமிழ் தேசம் யார் பேசுகிறா? பிஜேபி பேசுதா? இல்லை. டிஎம்கே பேசுதா? இல்லை. ஏடிஎம்கே பேசுதா? இல்லை. தோல் திருமாவளவன் பேசுகிறாரா? கிடையாது. வைகோ பேசுகிறாரா? கிடையாது. இந்த புதுசாக இந்த விஜய்னு ஒருத்தர் வந்தார்ல, கூத்தாடி, அவருக்கு இது தமிழ் தேசியம் பேசுகிறாரா? இல்லை. அப்புறம் யாரா தமிழ் தேசியம் பேசுகிற ஆள்? நீங்கள் உத்து கேளுங்க. யார் தமிழ் தேசியம் பேசுகிறா? மண்ணுக்காக, மொழிக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, சிட்டுக்குருவிக்காக, இயற்கை வளத்துக்காக உங்களோட தானே 15 வருஷமாக அந்த கூட்டணியாக நிற்கிறாரு. ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு விலை போகலையே, தமிழர்களை அடமான வைக்கலையே. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தூங்குவாரா தூங்க மாட்டாரா? எனக்கே சில கேள்வியெல்லாம் இருக்குது. கடலுடைய அலைகள் ஓய்ந்தாலும் ஓயும், ஆனால் சீமானுடைய இந்த திராவிடர்கள் மக்களுக்கு கொடுக்குற அச்சுறுத்தல் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் போய் போராடுறாரே, தூங்குவாரா தூங்க மாட்டாரான்னு எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மாதிரி தலைவரை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது? சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றுங்கப்பா. என்ன இவனுங்களுக்கே வச்சுட்டு ஓட்டுறீங்க? உங்களுக்கு போர் அடிக்கலையா? 1000க்கு 2000க்கு இவங்களுக்கே வச்சுட்டு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிக்க விட்டுட்டு கடைசியில் அவன் ஜெயிச்சிட்றான். ஐயோ என் பிள்ளைய பாலியல் பண்ணிட்டான், ஐயோ என் வீட்டுலாம் இடிக்கிறான், என் விவசாய நிலம் பறி போகுது, என் பையன் குடிச்சு சாவறான், என் பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, டெய்லி கொலை கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ பிரச்சனை நடக்குது. இவனுக்கே போட்டு திருந்த மாட்டீங்களா நீங்களா? சில பேர் பண்ணுற தவறுனால எங்களை மாதிரி ஓட்டு காசு வாங்காதவங்களும் பாதிப்பு ஏற்படுறாங்களே. என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓட்டுங்கிறது ஒரு பெரிய சக்தி. நாம் பார்த்து டக்குன்னு மாற்றலாம். உறுதியா இவன் சரியில்லையா தூக்கி போட்டு இன்னொருத்தர் கொண்டாடணும். எப்போ பாரு இவங்களுக்கே 2 பேர்த்துக்கு மாற்றி காலில் எழுந்திரிச்சோன்னா அவர் இவர் குறை சொல்லுவார், இவர் அவரை கொலை. இதே நடக்குது. அரசியல் அடிப்படை மாற்றம் நடந்தால் தான் மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரமும் மாறும். இவங்க இங்கே மாறுறாங்களா? எல்லாமே ரைடுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. 10,000 கோடி எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் எல்லாரும் சுருட்டி வச்சிருக்கிறான். சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை மாற்றலாம். எந்த திருட்டு போய் மாற்றுறான்? எங்கள் அப்பனுக்கு அப்போவே சொன்னேன்டா, டிப்பு கரெக்டாக போடுப்பான்னு. இல்லை, எம்ஜிஆர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி, கலைஞர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. கடைசியில் எங்கே கூட நிப்பாட்டிருக்காங்க.